அனைவருக்கும் வணக்கம். ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் நம்ம டிக்கெட் கவுண்டரில் நீண்ட வரிசையில் காத்திருப்போம். இந்த டயத்தை குறைக்கிறதுக்காகவும் பயணிகளுக்கு கொஞ்சம் சில்லறை தட்டுப்பாடு இந்த மாதிரி பிரச்சனை தீர்க்கிறதுக்காகவும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் இப்போ டிக்கெட் வெண்டர் மிஷின் வந்து நிறுவியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மேலும் பயணிகளுக்கு எளிதாக அந்த டிக்கெட் பெறும் முறையை கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காண்டி யூடிஎஸ் ஆப் அப்படின்ட்டு நம்ம ரயில்வேயில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அன்ரிசர்வ்டு டிக்கெட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கும்போதே வந்து நீங்கள் அன்ரிசர்வ்டு டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்து பயணிகளிடையே வரவேற்பட்டிருந்துச்சு. இதற்கிடையே ரொக்க பணமில்லா பரிவர்த்தனை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் பயணிகளோட வசதியை வந்து மேலும் மேம்படுத்தும் விதமாக பார்த்திங்க அப்படின்னா தெற்கு ரயில்வே வந்து இப்போ QR கோடு மூலிமா வந்து பணம் செலுத்தி டிக்கெட் பெற முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தெற்கு ரயில்வே சேலம் கோட்டத்துக்கு உட்பட்ட ஈரோடு, திருப்பூர் மற்றும் தருமபுரி உள்ளிட்ட 78 ரயில் நிலையங்களில் இந்த QR ஸ்கேன் கோடு நிறுவியிருக்காங்க. இது மூலிமா நீங்கள் அதாவது PHIP, பேடிஎம், ஜிபே மற்றும் ஃபோன்பே மூலிமா நீங்கள் பணத்தை செலுத்தி உங்கள் செல்லுலேயே வந்து டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த QR ஸ்கேன் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா ரொக்க பணமில்லா பரிவர்த்தனை மற்றும் பயணிகள் வந்து சிரமமின்றி டிக்கெட் பெறுறதுக்கும் வந்து ரொம்பவே எளிதாக வழிவகுக்குது. இதனால் ரயில் பயணிகளிடையே வந்து இந்த மாதிரி ரொம்பவே வரவேற்பட்டிருக்கு. மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஸ்டத்தை வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து அமல்படுத்தணும் அப்படின்ட்டும் அவங்க வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இந்த QR ஸ்கேன் சிஸ்டத்தோட பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் இது மூலிமா வந்து ரிசர்வ்டு, அன்ரிசர்வ்டு மற்றும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்லேயும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புதிய முறையினால் பயணிகள் வந்து சிரமமின்றி டிக்கெட் எடுத்துக்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா பணமில்லா பரிவர்த்தனையினால் நேரம் மிச்சமாகுது. கூடுதலாகவே இந்த சில்லறை பிரச்சனையும் வந்து அவங்களுக்கு தீர்ந்துருது. ரயில்வே துறையின் இந்த புதிய முயற்சி வெற்றியடைய மேலும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.